ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பண்ணியாக இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சனி வக்கர நிவர்த்தி பயிற்சி பலன்கள். 12 ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், எந்த மாதிரி நன்மைகள் வரும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆனால் என்ன ஆகும் அப்படின்றத முதல்ல பார்ப்போம். சனி வக்கர நிவர்த்தி அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலிருந்து சென்ற சனி பகவான் திருப்பியும் சூரியனுடைய நீள்வட்ட பாதைக்கு வரக்கூடிய காலகட்டம் வக்கர நிவர்த்தி அடையும். இந்த வக்கர நிவர்த்தி அடையும் போது என்னன்னா, இந்த சூரியனுடைய ஒளி அந்த சனி பகவான் மேலே விடுறதுனால நிறைய எண்ணற்ற மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா சனி பகவான் நேர்கதியில் செல்லக்கூடிய ஒரு முக்கியமான தருணம் நவம்பர் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து நடைபெற போகுது. இந்த நேர்கதியில் செல்லக்கூடிய சனி பகவான் நிறைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்க போகிறாரு. ஏன்னா நிறைய மக்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய, நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். நிறைய பேர் கெட்டது மட்டுமே பண்ணுவார்னு நினச்சிட்டு இருக்காங்க சனி பகவான். அப்படி கிடையாது. சனி பகவான் மாதிரி கொடுப்பார் யாரும் இல்லை, சனி கொடுக்க யார் கெடுப்பார், யார் தடுப்பார் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா எண்ணற்ற வாழ்க்கையில் பல ஜென்மங்கள் பல தலைமுறைகள் நீடிக்கிற மாதிரி அந்த விஷயங்களை கொடுப்பார். அதே போல் கெட்ட விஷயங்களும் கொடுக்கும்போது அது நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே இந்த சனி பகவானால் நடைபெறும். அதனால தான் பார்த்திங்கன்னா 7.5 சனி வரக்கூடிய காலகட்டங்களில், அஷ்டம சனி வரக்கூடிய காலகட்டங்களில், அர்த்தாஷ்டம சனி வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லாருமே பயப்படுறோம். கஷ்டங்கள், சில பிரச்சனைகள் எல்லாமே வருது. அப்போ இந்த நேர்கதியில் செல்லக்கூடிய சனி பகவான் எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு? இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்திங்கன்னா, உதாரணமாக பார்க்கும்போது நீங்கள் காவல் தெய்வத்தை நம்ம சொல்லலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஐயப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் காவல் தெய்வம். யாரெல்லாம் ஐயப்பனை வழிபாடு பண்ணுறீங்களோ அவங்க கமெண்ட்டில் சுவாமியே சரணமையப்பா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி கருப்பராயனை வேண்டுறவங்க, கருப்ப சாமியை வேண்டுறவங்க, அது மட்டும் இல்லாமல் முனீஸ்வரனை வேண்டக்கூடியவர்கள் எல்லாருமே கற்பசாமி துணை, கற்பராயன் துணை, முனீஸ்வரன் துணைன்னு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை இந்த காவல் தெய்வங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் படக்கூடிய கஷ்டங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு நிறைய பேருக்கு என்னென்னா திருஷ்டி தோஷம், செய்வினை, பில்லி சூன்யம், அதேமாதிரி சில விஷயங்கள் தடையாகிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் இந்த காவல் தெய்வம். அப்போ இந்த சனி பகவானை வழிபாடு பண்ணலாம், இல்லை காவல் தெய்வங்களான நான் சொன்ன தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம், இல்லை உங்களுடைய ஊர்லேயே ஊர் காவல் தெய்வங்கள் இருக்கும். அந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். இப்போ 12 ராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி எந்தெந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேஷ ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பவர்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இது பார்த்திங்கன்னா பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது மாதிரி கிடையாது. நெகட்டிவான விஷயங்கள் என்ன இருக்குது தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றும். நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு லாபாதிபதி சனி பகவான், 10ஆம் அதிபதி சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். இது 7.5 சனி காலகட்டம் தான், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும்? முக்கியமாக வேலை செய்யக்கூடிய நபர்கள், நிறைய மேஷராசி என்பவர்கள் இப்போ வேலையில் நிறைய போராட்டம், வேலையில் பிரச்சனை, வேலையில் நிறைய கடுமையான தொந்தரவுகள், அவமானங்கள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், நீங்கள் செய்யாத விஷயத்துக்கு உங்கள் மேலே பழி விடுறது, அதே மாதிரி உங்களுக்கு செய்ய முடியாத வேலைகளை டாஸ்க்கை கொடுத்து உங்களை கஷ்டப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பேர் சந்திச்சுட்டு இருக்கீங்க. அதனால் சில பேருக்கு வேலை போயிருக்கு, சில பேர் வேலையை விட்டுட்டு வெளில வர வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாமே இருந்திருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த 7.5 சனியானது உங்களுடைய வாழ்க்கையில் வேலை பிரச்சனைகளை பெருசாக பாதிக்காது, கவலைப்படாதீங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, வேலையில் பலு இருக்கும், வேலையில் கஷ்டங்கள் இருக்கும், அவமானங்கள் இருக்கும். அதை நீங்கள் தாண்டி தான் வந்தாகணும், அதில் டவுட்டு கிடையாது. ஆனால் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பாரு. வேலையில் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக நடக்கும். என்ன ஆகும் அப்படின்னா, வேலை தேடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற பெருசாக சம்பளம் கிடைக்காது. அதுதான் ஒரு பிரச்சனை.
அதே போல் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலை மாறக்கூடிய இடம் நல்ல இடமா அப்படின்னு நீங்கள் ஒரு தடவைக்கு பல தடவை செக் பண்ணிவிட்டு வேலை மாறுறது நல்லது. இல்லை சார் எனக்கு டெய்லி ஆஃபீஸ் போகிறதே கஷ்டமாக இருக்குது, நிறைய பிரச்சனைகள் வருது, வேலையை விட்டுறலான்னு பார்க்குறேன், அங்கே தான் தவறுகள் ஏற்படும். அங்கே வேலையை விடாமல் கண்டினியூ பண்ணுங்கள். வேறு வேலை வாங்கிக்கிட்டு அந்த வேலையை விடக்கூடிய அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே ரிலீவிங் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு வேலைக்கு சேர்ற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவான் கண்டிப்பாக யோகத்தை தான் கொடுப்பாரு, பிரச்சனைகளை கொடுக்க மாட்டார். ஒன்று. அதே போல் வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன, வெளிநாடு போவீங்க, ஆனால் வெளிநாடு போகிறதுக்கு முயற்சின்னு ஒன்று பண்ணுவீங்க. அந்த முயற்சி எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா, யார் மூலிமா பணம் கட்டி போகிறேன், யாராவது ஒருத்தர் எனக்கு வந்து வேலை தரேன்னு சொன்னாங்க, பணம் கொடுக்க சொன்னாங்க, எனக்கு வந்து இத்தனை அமௌண்ட் கொடுக்க சொன்னாங்க, இவ்வளோ அமௌண்ட் கொடுக்க சொன்னாங்க, முதல்ல பணம் கட்டிங்கன்னா தான் வேலையை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்கன்றது மட்டும் நம்பாதீங்க. அது ஃபேக்கு, அது உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த சனி பகவான் அதிக ஆசைகளை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுப்பார். ஒரு ஜெனியூன் ரீசனுக்காக வெளிநாடு போகிறீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வராது. ஜெனியூன் சோர்சஸில் ஒரு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி போகிறது, ஒரு ஆஃபீஸில் அனுப்புறது, இல்லை நீங்கள் வெளியில் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராக இருக்காங்க அவங்க உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வெளிநாடு போகலாம், எந்த பிரச்சனையும் வராது. நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. அந்த பிரச்சனைகள் இந்த சனி வக்கர நிவர்த்திக்கு அப்புறம் கம்மியாகும், கவலைப்படாதீங்க. வேலையில் பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி வேலையில் மாற்றம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கே மாறுங்க, அதில் எந்த தவறுகளும் நடக்காது, பிரச்சனைகள் வராது. என்னென்னா ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்குறீங்க, ஒரு இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா அதில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அதை எதிர்பார்க்காம ஒர்க் மட்டும் பண்ணுவேன், நான் ரிசல்ட்டை பற்றி கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு கிருஷ்ண பகவான் மாதிரி நான் உழைப்பேன், எனக்கு ரிசல்ட் வரட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சனி பகவான் 7.5 சனியிலையும் உங்களுக்கு வெற்றி பாதையை கண்டிப்பாக காமிப்பார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்கள், இந்த வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நம்ம இந்த விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு. இந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு என்னென்னா கடன் பிரச்சனைகள் கடுமையாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் பழைய மாதிரி பிஸ்னஸ் பண்ண முடியல, பண வரவுகள் இல்லை, லாபம் குறைஞ்சிருச்சு, நான் ஒரு இடத்துல போய் பணம் கொடுத்து லாக் ஆகிட்டேன், ஏன் பணம் வர வேண்டியிருக்கு, நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணேன் அங்கே பணம் வரல, பிஸ்னஸ் சரியாக நடக்க மாட்டேங்குது, சம்பளம் அதிகமாக போயிடுச்சு, எனக்கு செலவுகள் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளும் மேஷராசி என்பதை அனுபவிச்சு தான் இருக்கீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் பிஸ்னஸ் நல்லா நடக்குமானா கண்டிப்பாக நல்லா நடக்கும். என்னென்னா பழைய மாதிரி நீங்கள் உழைப்பு கம்மியாக போடாமல் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். சார் நான் 24 மணி நேரம் உழைக்க ரெடியாக இருக்கேன், ஆனால் அதுக்கான ரிசல்ட் வர மாட்டேங்குது, அந்த ரிசல்ட் வரமாட்டேங்குன்ற பாயிண்ட்டை மட்டும் எடுத்துருங்க. 24 மணி நேரம் உழைங்க, டெய்லி என்னென்ன செய்ய போகிறோன்னு ஒரு பேப்பர் எழுதுங்க, ஒரு டாஸ்க் வச்சுக்கோங்க, ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தொழிலில் முன்னேற்ற பாதைகள் இருக்கும். புதுசாக எந்த விஷயத்தையும் ட்ரை பண்ணாதீங்க. புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, புதுசாக நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறது, புதுசாக நான் ஒரு ஆஃபீஸ் போட போகிறேன், புதுசாக ஸ்டாஃப் எடுக்க போகிறேன், இந்த மாதிரி விஷயங்கள் செலவுகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களை கம்மி பண்ணிக்கிங்க. அதுமாதிரி கடன் வாங்கவே வாங்காதீங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, கடன் வாங்காமல் நான் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு நிறைய பேர் மேஷராசி என்பது கேட்பீங்க. கடன் வாங்குங்க, ஒரு பேங்க் லோன் வாங்கிக்கிங்க, அந்த மாதிரி வாங்கிக்கிங்க. தேவையில்லாமல் அதிக வட்டிக்கு போய் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும், அதை உங்களால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரும். அதேமாதிரி கமிட்மெண்ட் பேமெண்ட் வரும்போது கமிட்மெண்ட்டை ரொம்ப கொஞ்சம் பார்த்து உங்களால் முடியுமா, நீங்கள் பாட்டு ஃபேக்காக நாளைக்கு நான் கொடுத்துட்றேன், நாளைக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு வேகாக சொல்லாமல் நீங்கள் கொஞ்சம் அதை யோசித்து நம்மளால் கொடுக்க முடியும், 2 நாள் தள்ளி கூட சொல்லுங்கள், தப்பு கிடையாது. அந்த மாதிரி கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா பேமெண்ட் விஷயத்துலையும் பிரச்சனைகள் வராது, ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் திருமணம் ஆகக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் உண்டு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. திருமணம் ஆனவர்கள் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் சில சண்டைகள்லாம் வரதான் செய்யும். அது வேலை காரணமாக இருக்கலாம், தொழில் காரணமாக இருக்கலாம், இல்லை உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாவது கம்பேட்டிபிலிட்டி பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை வேறு யாராவது உங்களுக்கு ஏதாவது விஷயங்களை சொல்லி கொடுத்து அதனால் சில சண்டைகள் வரலாம். சில பேர்களுக்கு, சில ஆண்களுக்கு, சில பெண்களுக்கு தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது உங்களை கஷ்டப்படுத்தும், அவமானப்படுத்தும், தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிப்பீங்க. சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மகாரகன். நீங்கள் ப்ராப்பராக ஒழுங்காக இருந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன். தப்பான வழிக்கு சென்றீர்களானா கண்டிப்பாக தண்டனை உண்டு, கவனமாக இருங்க. அதே போல் நிறைய பேர் பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும். நான் சொன்ன மாதிரி முதல்ல ஐயப்பனையோ கருப்புசாமியோ வழிபாடு பண்ணுங்கள். கருப்பராயன், ஐயனார், முனீஸ்வரன் இந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் குறையும்.
சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை சார் கோர்ட்டு கேஸு டைவர்ஸ்லாம் போயிடுச்சு அப்படின்னா அதில் பெருசாக ரொம்ப போய் எனக்கு உடனே டைவர்ஸ் வேணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், நெருக்கடி வரும், தேவையில்லாத அலிகேஷன் மேலே வரலாம். கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2ஆம் திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் திருமணம் 2ஆவது திருமணம் கண்டிப்பாக நடந்தே ஆகும். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் நிறைய மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இந்த சனீஸ்வர பகவான் 7.5 சனி காலகட்டத்தில் கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு அப்படின்னா, நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி போய் எடுத்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. ஒரு தடவைக்கு 3 டாக்டரை பாருங்கள், கன்சல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல டாக்டர் கிடைப்பாங்க. அவங்க மூலிமா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும். ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உறுதியாக உண்டு. அதற்கான முயற்சிகளை இந்த மேஷராசி என்பது செய்யலாம். மொத்தத்தில் மேஷராசி என்பதற்கு 7.5 சனி காலம் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நெருக்கடிகள் வரும், பிரச்சனைகளை தாண்டி வருவீங்க. இதில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு தாரக மந்திரம் என்னென்னா, உழைப்பை நான் அதிகமாக கொடுப்பேன், வரக்கூடிய விஷயங்களை நான் எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன், ரிசல்ட் எதிர்பார்க்க மாட்டேன்னு உழைப்பை மட்டும் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக வெற்றி உண்டு. சில சோம்பேறித்தனம் வரும், சில நெருக்கடிகள் வரும், சில பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் கடந்து வரக்கூடியவர்கள் தான் அந்த மேஷராசி என்பது. இதெல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க. ஏற்கனவே வெவ்வேறு காலகட்டத்தில் எல்லாம் பார்த்துருப்பீங்க, பார்க்காமலாம் இல்லை. இது ஒன்றும் புதுசு கிடையாது. இதையும் கடந்து வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன்கள் கண்டிப்பாக அமையும். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நேர்கதியில் இருந்து நல்ல இடத்துல இருக்கும்போது இதை விட யோக பலனையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாளாக எனக்கு எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது, எனக்கு ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் கண்டிப்பாக. ஏன்னா மற்ற கிரகங்களுடைய நிலை, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி, நிறைய பேருக்கு ராகு தசை, கேது தசை, சனி தசை, முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சுக்கிர தசையே நிறைய பேருக்கு பாதிப்புகள்லாம் கொடுக்கும். அது உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன மாதிரி கர்ம வினைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மாற்றிக்கிட்டீங்க, தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். அதே போல் 51 பக்கம் நோட்டில் எழுதுன மாதிரி 51 பக்கம் PDF வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதில் பலன்கள் இருக்காது. இது நோட்டு மாதிரி வச்சுக்கிற மாதிரி பயன்படுத்துக்கு தேவையான விஷயமா இருக்கும். அதில் அதேமாதிரி சில பேர் நோட்லேயே எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துப்போம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து நடத்திட்டு இருக்கோம். திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது, வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.